எல்லா தரப்பு மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கலையா? முதியோர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லையா? மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் கிடைக்கவில்லையா? எல்லாவற்றுக்கும் சட்டமன்றத்திலே போராடுகிறோம். இன்னைக்கு செவிலியர்கள் போராடுகிறார், அவர்களுக்காக பேசுகிறோம். ஆசிரியர்கள் போராடுகிறார், அவர்களுக்காக பேசுகிறோம். தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள், அவர்களுக்காக வாதாடுகிறோம். அவர்களோடு போராட்ட களத்தில் நாங்கள் நிற்கிறோம். NLC ஒப்பந்த தொழிலாளர்களுக்காக பேசுகிறோம். வேலூர், சென்னை உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் நீக்கமர வடநாட்டில் இருந்து கொண்டு இறக்குமதிப்படுகின்ற வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுடைய அனைத்து வேலை வாய்ப்புகளும் பறித்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு நம்முடைய ஒசூரில் இருக்கிற டாடா நிறுவனத்தில் 10,000 பேர் வடநாட்டை சேர்ந்த பெண்கள் வேலை செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், வடநாட்டு டாடா நிறுவனத்திலும் நாட்டுடைய முதலமைச்சரிடத்திலும் அன்றைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசத்திலே கேட்டு, உங்களுக்கு என்ன கல்வி தகுதி வேணும்? எங்கள் தாய்மார்களை டாடா நிறுவனத்தில் நான் கொண்டு வந்து இறக்குகிறேன், வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கு ஜார்க்கண்டிலிருந்தும் பீகாரிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலும் கொண்டு வந்து சிறப்பு தொடர் வண்டி என்று சொல்லக்கூடிய ரயில்களிலே இறக்கி என் தமிழ் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை பறிக்கிறீர்கள் என்று தமிழக சட்டமன்றத்தில் ஒரு குரல் ஒலிக்கிறது என்று சொன்னால் அது என்னுடைய குரல்.